வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரூகாலரை பற்றி தான். அதாவது ட்ரூகாலரை நமக்கு வந்து எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அந்த அளவுக்கு தீமையும் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளஸ் அது பெல் சிம்பலையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ட்ரூகாலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் வந்து நமக்கு வர அன்னோன் கால்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி ஸ்பேம் கால்ஸை வந்து பிளாக் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரூகாலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதிலே சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நமக்கு கெடுதலாக முடிகிற விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூகாலரில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் அடிச்சிங்கன்னா அது யாரோட பேரில் இருக்குது, அது என்ன பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே தெரிஞ்சுக்கலாம். வழக்கமாக நீங்கள் வந்து அன்னோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக வரும். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க, எப்படி நம்ம அவங்க கையில் நம்ம நம்பர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கவே முடியாது. அது எப்படின்னா, இந்த மாதிரி வந்து ட்ரூகாலர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டே வருவாங்க. அதில் மேக்ஸிமம் வந்து பெண்கள் பேர் வரும்போது அந்த நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணுறது, கால் பண்ணி அவங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரூகாலரில் வந்து ஒரு நேம் கொடுக்கும்போது ஒரு வேறு ஏதாவது ஒரு நேம் வந்து சேவ் பண்ணுங்கள். பர்டிகுலராக வந்து பெண்களை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் நேமோ, இல்லை வந்து அவங்க அண்ணா நேமோ, இல்லை வந்து அவங்க அப்பா நேமோ, இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்ரூகாலர் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணுறீங்க, உங்கள் சிம் கார்டு என்ன, உங்கள் ஃபோன் என்ன, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்க, இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இதுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா, இதில் வந்து நீங்கள் அந்த லைனை கிளிக் பண்ண வைக்க செட்டிங்ஸ் போவீங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரைவசி பாலிசியில் பார்த்திங்கன்னா அதில் இன்ஸ்டாலேஷன் அண்ட் யூஸ் அதில் கீழே பார்த்திங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜியோ லொகேஷன், உங்களோட ஐபி அட்ரஸ், அப்புறம் நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹார்ட்வேர், என்ன சிம் கார்டு, என்ன சர்ச் பண்ணுறீங்க, உங்களோட இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸு, மெசேஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் என்னென்னா, உங்களுக்கு வர பேங்க் மெசேஜஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களால வந்து படிக்க முடியும். ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, எனக்கு என்னோடய பேங்க்லேருந்து வர மெசேஜஸ் அவங்க ஏன் படிக்கணும் தான் என்னோடய கேள்வி. ஸோ இதிலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட லொக்கேஷன்ஸ், ஃபோட்டோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வந்து நமக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஆப்கள் மூலமும் கூட, நமக்கு நன்மை செஞ்ச ஆப்கள் மூலமாக கூட நமக்கு நம்மளோட ப்ரைவசி வந்து ஈஸியாக வந்து மற்றவங்க கைக்கு போகுது அப்படின்னு தான் உண்மை. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் கண்டினியூஸாக அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வேற ஒரு நேமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறத வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜியோ லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து அக்சஸ் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போயிட்டு ட்ரூகாலர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு ட்ரூகாலர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிங்கனாவே அதில் வந்து பர்மிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ட்ரூகாலர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து பர்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கால் லாக்ஸ், கான்டாக்ட்ஸ், டெலிஃபோன், இது 3 மட்டும் இருந்தால் போதும் அந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றதில் வந்து இந்த கேமரா எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுங்க, லொக்கேஷன் டிசேபிள் பண்ணிடுங்க, மைக்ரோஃபோனை டிசேபிள் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் டிசேபிள் பண்ணிடுங்க, ஸ்டோரேஜ் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி டிசேபிள் பண்ணி குறைஞ்ச அளவு டேட்டாவை மட்டும் அவங்க வந்து நம்மகிட்ட எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள் வந்து அவங்களால வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்சாலும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரைவசியை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஸோ ஒன்லி ட்ரூகாலர் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற அப்ளிகேஷன்ஸும் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் இந்த ட்ரூகாலரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இது போல் குட்டியான டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.